நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும். ஏங்க நீங்கள் வேறு, எங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம், நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனசில் இங்கே என்ன படுதோ அதை அப்படியே வார்த்தைகளாக சொல்லிடுவீங்க. யார் எதிர்த்தாப்பில் யார் இருக்காங்க இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிங்க. அந்தளவு ஒரு தைரியசாலி நீங்கள். ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. எப்பயும் போல் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசிட்டிங்கனாவே உங்களுக்கான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருங்க. அடுத்து சூரிய பகவான் ராசிநாதன் 11ஆம் இடத்துல, அதுவும் குருவோடு சேர்ந்துருக்காருங்க. அப்போ கட்டாயம் பணவரவு நல்லாயிருக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நல்ல யோகம், குழந்தைகளின் மூலியமாகவும் நல்ல யோகங்க. ஒரு பெரும் பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க, மாதத்தோட முற்பகுதியில். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லி புரிய வச்சுருங்க. அப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் முயற்சியினால் எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றிக்குவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்கள் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நிறைய குறுகிய தூர பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பெண்கள் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கான பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும், வண்டி மாற்றிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படி வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த உங்கள் ராசியிலே கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக முடியும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கான சூழலும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம், உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதனோட பார்வைப்படுது, சூரியனோட பார்வைப்படுது. அப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ சாதகமாக முடியும். 6ஆம் அதிபதி 8ல் போயிருக்கார். அப்போ கெட்டவள் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீண்ட நாளாக நடந்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் பாருங்கள், ஒரு 2-3 மாதம் அதிகமாக பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணாத தப்புக்கு சில சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் இந்த மாதம் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் இடம், 7ல் ராகு இருக்காருங்க. திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் குருவோ
குருவோட பார்வை படுது. அதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸுங்க, அதாவது 7ல் ராகு இருக்கனால, ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ராகு. அவங்களோட லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறது, வீடியோ காலில் பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதனால் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா போகும். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்னங்க 8ஆம் அதிபதி 8ல் சனி இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்புங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச ஒரு வாக்கிங், ஒரு சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கே வந்துட்டார். அப்போ நிறையா பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும். நிறைய கோவில்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த சமயத்தில் போவீங்க. அதன் மூலியமாக உங்கள் மனசு லேசாகும். அந்த மனசு லேசானோடனே உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். அதன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குது. நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தே தீருங்க. முன்ன 8 மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் தொழில் ஸ்தான நிறுவனத்துலேயோ இருந்தீங்க அப்படின்னா இப்போ 10 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுத்தே தீருங்க. குறிப்பாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறையா இப்போ ஆர்டர்ஸ் வரும். அதை வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுத்து நீங்கள் வந்து இன்னும் பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சூழலும் அமையும். கரெக்டாக அந்த ஆர்டர்லாம் குறித்த நேரத்துக்கு கொடுக்கணுங்க. அதில் ஒரு சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால ஒரு தொய்வு வரும். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராசியாதிபதியான சூரிய பகவானும் குரு பகவானும் 5ஆம் அதிபதியான குரு பகவானும் இருக்கிறனால அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா துறையில் இருக்கிறவங்களாகட்டும், பொருளாதார கன்சல்டண்ட்டாக இருக்காங்க பார்த்திங்களா, இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமாவில் டைரக்டராக இருக்கிறவங்க, இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 12ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்காருங்க. 12ஆம் இடத்தில் புதனும், அதுவும் மாதத்தோட பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவானும் வராருங்க. அப்போ உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதும் ராசியாதிபதி 12ல் இருக்கிறனாலும் நிறைய விரை செலவுகள் வரும். அந்த விரை செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பயணம் போகிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். தொழில் ரீதியாக அதிக பயணங்கள் போகிறதுக்கும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கான செலவுகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல பணவரவும் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறதும், குறிப்பாக வந்து பச்சை பயிறு தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.